வாங்க சாப்பிடலாம். அம்மா வாமா சாப்பிடலாம். காலையில இருந்து 2 பேரும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க. கடையில இருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வந்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிருமா? வாங்கம்மா. அப்பா நீங்களும் வாங்க. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இருக்கீங்க? டைவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் விஸ்வா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னமோ டைவோர்ஸே ஆகாம அவன் என்னை ஏமாத்திட்டு கனகா கழுத்துல தாலி கட்ட போற மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உனக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாமா? ஆனா நீ இருக்கும்போது விஸ்வா அந்த கனகாவை கல்யாணம் பண்ணிக்க போறது எங்களால ஏத்துக்க முடியாதுமா. அம்மா, ஒரு பொண்ணுக்கு தாலி பாக்கியங்கிறது ஒரு வரும்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அந்த வரும் சில பேருக்கு நிலைக்காதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அந்த சில பேர்ல நானும் ஒருத்தின்னு நினைச்சுக்கோங்க. எந்திரிச்சு வாமா சாப்பிடலாம். என் மகளோட வாழ்க்கையே போயிடுச்சு, இதுல சாப்பாடு முக்கியமா? எனக்கு வேண்டாம் துளசி, நீ போய் சாப்பிடு. அப்பா நீங்களாவது வந்து சாப்பிடுங்கப்பா. எப்படிமா சாப்பிட முடியும்? உன் வாழ்க்கை போறதையும் விஸ்வா வாழ்க்கை போறதையும் பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிட முடியும்? அதுக்காக இப்படி சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தா என் டைவோர்ஸ் செல்லாதுன்னு ஆயிடுமா? இல்ல நாளைக்கு நடக்க போற கல்யாணம் தான் நின்றுமா? நடந்தது நடந்து போச்சு, நடக்க போறதும் தன்னால நடந்தே தீரும். இதுக்கு இடையில எதுக்கு மனச போட்டு வருத்திக்கிறதும் இல்லாம வயித்தையும் பட்னி போடுறீங்க? ஓ அளவுக்கு நாங்க திடமானவங்க இல்ல துளசி. எங்களால ஒன்ன மாதிரி இருக்க முடியாது. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம என்னதான் அழுது புரண்டாலும் நமக்குன்னு எழுதி வச்சத மாத்தவே முடியாது. நடக்கிறதுக்கு தகுந்தாப்புல நாம தான் மாறிக்கணும். நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. வாங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், நீங்க இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப 2 பேரும் சாப்பிட வரீங்களா இல்லையா? இல்ல துளசி, எங்களுக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. அப்படியா? சரி, உங்களுக்கு வேண்டானா எனக்கும் வேண்டாம். உங்களோட சேர்ந்து நானும் பட்னியாவே இருக்கேன். நாம எல்லாரும் பட்னியா தான் இருந்து சாகணும்னு எழுதி இருந்தா அப்படியே நடக்கட்டும். இங்க பாருங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்திருப்பீங்க? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியும் நீங்க 2 பேரும் அதே பிடிவாதத்தோட இருக்கீங்கல்ல? உங்களுக்கு என்ன விட அந்த விஸ்வாதான் ரொம்ப முக்கியம்ல? அப்படிதானே? சரி, ஓகே, நீங்க எப்படி இருங்க. நான் இங்க இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு காலையில நான் இங்க இருக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன? வாங்க துளசி, வா வா சாப்பிடலாம். வாமா. ம், வா.
எப்படியோக்கா நம்ம பேசி வச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்து கடைசியில நமக்கு சாதகமாவே முடிய போகுது. விடிஞ்சா நான் விஸ்வா மாமாக்கு பொண்டாட்டி. இதுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமாக்கா? எத்தனை தடங்கள் வந்தாலும் கடைசியா நாம நினைச்ச மாதிரியே விஸ்வா மாமாவை நான் கைப்பிடிக்க போறேன். இதெல்லாம் நினைச்சா நைட் எனக்கு தூக்கம் வருமானு கூட தெரியல. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்க்கா. நானும் தான் கனகா சந்தோஷமா இருக்கேன். நீ இந்த வீட்டோட மருமகளா ஆக போறேன்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் சிலிர்க்குது. உன்னை வச்சு சில காரியங்கள்லாம் பண்ண போறோம்னு நினைக்கும் போது எனக்கும் நைட்டெல்லாம் தூக்கம் வருமானே தெரியல. இங்க பாரு கனகா, விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டி முடிச்சதும் முதல் வேலையா என்ன பண்ணும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. யாரோ வர மாதிரி இருக்கு. என்ன ரெண்டு பேரும் இன்னும் தூங்கலையா? என்ன ருத்ரா, காலையில விஸ்வாவை கட்டிக்க போறது நினைச்சு தூக்கம் வராம இருக்காளா? ஆமா அத்தை. எனக்கும் தான் கனகா, இவ்ளோ நாள் உன்னை மருமகளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நாளைக்கு நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் தூங்கலனாலும் பரவாயில்ல, நீ கல்யாண பொண்ணு, காலையில நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். தூங்கு. சரிங்க அத்தை. இங்க பாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம கனகாவை தூங்க சொல்லு ருத்ரா. சரிங்க அத்தை. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போகணும். சரிங்க அத்தை. சரி, படுத்து தூங்கு. பாவம், நம்மள பத்தி தெரியாம ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. விஸ்வா, உன்னை இந்த மனக்கோலத்துல பாக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க போகுது. வா. ஒரு நிமிஷம், நீ இப்படி வா.
சரி சரி, நீங்க 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ம். அப்ப நம்ம கிளம்பலாமா? என்னங்க, வாங்க போலாம். போலாம். வா. நல்ல நேரம் வந்துருச்சு. எல்லாரும் கார்ல போய் ஏறுங்க. சிவகாமி, என்ன சிவகாமி, என்னாச்சு? எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, அவ்வளவுதான். இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம துளசியும் விஸ்வாவும் எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்டிருந்தோமோ அதெல்லாம் நடக்க போறது இல்லைன்னு நினைக்கும் போதே என் மனசு பதறுதுங்க. என் பொண்ணு வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போக போறத பாத்துக்கிட்டு நீ சும்மாதான் இருப்பியா? எதுவும் பண்ண மாட்டியா? உன்னை இத்தனை வருஷமா வணங்குனே, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாம நடத்தி வச்சு அந்த கனகா மட்டும் எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா அடுத்த நிமிஷமே என் மூச்சு நின்னுடும். இது உன் மேல சத்தியம். எங்க பொண்ணு வாழ்க்கையை விட வேற எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. அப்படி எங்க பொண்ணோட வாழ்க்கைய இன்னையோட முடிக்க நினைச்சேன்னா அதுக்கு முன்னாடி எங்களோட வாழ்க்கையை நாங்க முடிச்சுக்குவோம். இது உன் மேல சத்தியம்.
விநாயக பெருமானே, விஸ்வா எனக்கு பிறந்த மகன்தான்னு நிரூபிக்க அம்மன் கோயில்ல பொங்கலை சிவப்பா பொங்க வச்சு ஊருக்கெல்லாம் காட்டின. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப நடக்க போற என் மகனோட கல்யாணத்தையும் எனக்கு துணையா இருந்து நீதான்ப்பா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அக்கா, மணமேடை வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஸ்வா மாமா என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. ஆமா கனகா, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இது ஓகே தானே? பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சாமி. அக்கா, பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா, பொண்ணு ரெடி ஆயிட்டா வர சொல்றாங்க. இது வாமா. இந்தா. போலாமா? வா.